திருப்பதி 5 டிபிஎஸ் 5 நெல் ரகம். இது களிமண்ணுக்கு கரெக்டாக அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கொஞ்சம் டவுட்டு தான். செடி நல்லா வருது, ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா குருத்து பூச்சி தாக்குதல் நிறையா இருக்குது. இயற்கையாக பூச்சி விரட்டி இதெல்லாம் ரெடி பண்ணி போட்டோம், மீன் அமிலம் அதெல்லாம் ஒன்றும் கண்ட்ரோல் ஆகலை. அதனால் இப்போ வேறு வழி இல்லாமல் பயோ பெஸ்டிசைடு அப்படின்றத இப்போ அடிக்கிறோம். குருத்து பூச்சி கண்ட்ரோலுக்காக இப்போ அடிச்சிட்ருக்கோம். பார்ப்போம், இதுலேயும் கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னா வேறு வழி இல்லை. நார்மலாக இந்த வயல் பார்த்திங்கனாக்க எங்களுக்கு மாக்கு 12 மூட்டை கொடுத்துரும். ஆனால் இந்த வாட்டி மாக்கு 8 மூட்டை கொடுக்குறதே பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா பாதிக்கு பாதி இல்லை. இந்த ஓரங்கள்லாம் பார்த்திங்கன்னா நான் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். போக போக நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தரிசு மாதிரி ஆயிடுச்சு. இது மொத்தம் என்ன இழப்பு அப்படின்னா குருத்து பூச்சி. நம்ம பக்கத்து வயல்லாம் பார்த்திங்கன்னா புகையாந்தாக்குதல் இருக்குது, நமக்கு புகையாந்தாக்குதல் இல்லை. அதுக்கு பதிலாக இந்த குருத்து பூச்சி தான் இப்போது அதிகமாக இருக்குது. தெரியுதுங்களா? இது வரைக்கும் ஒரு இது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இது பாருங்கள், போக போக இழப்புதல் தெரியுதுங்களா? அதாவது இது மொத்தம் 1.5 ஏக்கரு. 1.5 ஏக்கரில் பார்த்திங்கனாக்க ஒரு 1/2 ஏக்கர் காலி ஆகிடுச்சு. இந்த குருத்து பூச்சி தென்னம்பிள்ளை கண்ணை கூட காலி பண்ணியிருக்கு. ஆனால் என்னன்னாக்க இந்த வரப்பில் இருக்க பில்லை பாருங்கள், பச்சை பசேர்னு அது மட்டும் நல்லா இருக்குது. ஏன்னா நாங்கள் இதுக்கு போடுற உரம், அந்த மருந்து இது எல்லாமே பார்த்திங்கனாக்க வரப்பில் இருக்க பில்லுங்க களைங்க தான் சாப்பிட்டுட்ருக்கு. இந்த இருங்க, வயல் மோசமாக இருக்குது பார்த்திங்களா? இது காரணம் குருத்து பூச்சி தான். பார்ப்போம், 8 மூட்டை கூட வராது. மாக்கு இது 5 மூட்டை வந்தாலே பெரிய விஷயம். முடிஞ்ச அளவுக்கு தேத்தி பார்ப்போம். இந்த குருவை நட்டு எங்களுக்கு எல்லாமே லாஸ் தாங்க. ஒன்றும் இல்லாமல் போனது தான் மிச்சம். ஒரு 50 குழி சுத்தமாக தரிசாயிடுச்சு. அதை அப்படியே வரப்பை போட்டு செப்பரேட் பண்ணியாச்சு ஒன்றும் இல்லாமல். இதுதான் எங்களோட நிலமை, விவசாயியோட நிலமை. ஆனால் அதை பற்றி வருத்தப்பட்டோன்னா வேலைக்கு ஆகாது. முயற்சி தான் துணையாக்கும்.